எது இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறே ஒரு பிளக்காப்பையன் ஒருத்தனான், ஒரு நாதாரி ஒருத்தன். உண்மையிலே அவனை தான் தற்கூரின்னு சொல்லணும். யாருன்னு கேட்டால் டாக்டர் அன்புமணி. அவன் ஒரு கட்சிக்கு தலைவனும் கிடையாது, அவனுக்கு சின்னமும் கிடையாது. அவன் கட்சின்னு சொல்கிறான், அந்த கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து. நீயே ஒரு குடிகாரன். யார்? அன்புமணி. பகிரங்கமாக சொல்கிறேன், நீயே ஒரு குடிகாரன். உனக்கு என்னமாகுது? வீட்டுக்காரன் பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். அன்புமணி பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். உலகம் முழுவதும் எனக்கு சொத்து இருக்கு. ஏழைகளுக்கு 3000 எவ்வளோ பெரிய விஷயம். 500 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அன்புமணி. 500 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்கள அவங்க அப்பா 10 ரூபாய்க்கு ஊசி போட்டார். அதே மாதிரி தான் இந்த குஷ்பு. நான் லஞ்சம் கொடுறீங்களா அப்பா? டேய் தம்பி, சைதை சாதி, நீ குஷ்பு பற்றி பேசுறது கரெக்டா? இந்த அன்புமணி குறை சொல்றது உனக்கு என்னடா தகுதி? நீ வன்னியர்கள் யாரும் வாங்காதன்றதுக்கு நீ என்ன வன்னியர்களுக்கு நீ என்ன ஒட்டுமொத்த தலைவனா? நீ ஒரு புரோக்கர் பையன். அன்புமணி நீ ஒரு புரோக்கர் பையன். வன்னியர் அறக்கட்டளையே கொள்ளையடிச்சவன், புறம்போக்கு திருட்டு பையன். இந்த பொட்டிமணி பெத்த அப்படியே அடிச்சவன், பெத்த அம்மாவே அடிச்சவன். அப்பனால செருப்படி வாங்கின அன்புமணி அவன் என்ன சொல்றான்? திமுக வந்து வன்னியர்களுக்கு எதிரான கட்சி. அதிமுக போய் நாங்கள் கூட்டணி சேர்த்தோம். காலையிலிருந்து திமுகவுக்கு ஜுரம் வந்துச்சு. ஓடா இத்து போனவங்க ஒன்னா சேர்றதுல எங்களுக்கு ஏன்டா ஜுரம் வருது? நீ எவன் கூட போய் சேர்ந்தா கூட நாங்க பயப்பட மாட்டேன். நீ ஒரு செல்லக்காசு அன்புமணி. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், மக்களின் முதல்வர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற நமது தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் இதை பாராட்டுகிறார். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார். 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கியதற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக வழங்குகிற திமுக ஆட்சியில் நாம் தொடர்ந்து 5 வருடங்களாக வழங்கி கொண்டிருக்கிற தரமான பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை, இப்படி பொங்கல் பண்டிகைக்கு விசேஷமான அந்த உணவுப் பொருட்கள் இவைகளெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எது சொன்னாலும் குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம், எது சொன்னாலும் குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம். அதில் எது இருந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறே ஒரு பிளக்காப்பையன் ஒருத்தனான், ஒரு பிளக்காப்பையன். ஆமாம், ஒரு நாதாரி ஒருத்தன். உண்மையிலே அவனை தான் தற்கூரின்னு சொல்லணும். யாருன்னு கேட்டால் டாக்டர் அன்புமணி. அவனை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா பாமகனுடைய காப்பிரைட்ஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் காப்பிரைட் வச்சுக்கிறார். அவர் தான் அந்த கம்பெனியினுடைய ஓனர். இவன் லேபர், அன்புமணி லேபர். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அன்புமணி, நான் தான் பாமகனுடைய ஓனரு, கடையை நான் கேப்சர் பண்ணிட்டான்றான். அவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் என்ன சொல்கிறார்? இல்லை நான் தான் ஓனராக, அவன் லேபர்ன்றாரு. ஸோ அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவங்க இவங்களை கட்சி விட்டு நிற்க, அவங்க இவங்களை கட்சி விட்டு நிற்க. பட் அந்த மாம்பழம் சின்னத்தை முடக்கிட்டாங்க. மாம்பழம் சின்னத்தை முடக்கிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அரசியல் கட்சி அந்தஸ்தே கிடையாது. அரசியல் கட்சி அந்தஸ்து வந்து இழந்துச்சு, ரிசைன் பண்ணிட்டாங்க. அதாவது அரசியல் கட்சி கிடையாது, அந்த அந்தஸ்து அதுக்கு இல்லை. அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க தேர்தல் கமிஷன். அது ஒரு பட்டா இல்லாத நிலை மாதிரி. பாட்டாளி மக்கள் கட்சி பட்டா இல்லாத நிலை மாதிரி. அதாவது புறம்போக்கு. அன்புமணி ஒரு புறம்போக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கம், அந்த மாதிரி இது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் வச்சு திரு சிவகார்த்திகேயன் அவர், நல்ல படம் தான், காமெடியாக போகும். அதில் ஊரில் இருக்கிற வெத்து வெட்டி பசங்க, சும்மா இருக்கிறவங்க, வீட்டில் சோறு துண்டு திண்ணில் உட்காந்து தகராறு பண்ணுறவங்களாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் அன்புமணி தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ அவன் ஒரு கட்சிக்கு தலைவனும் கிடையாது, அவனுக்கு சின்னமும் கிடையாது. அவன் கட்சின்னு சொல்கிறான், அந்த கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தும் கிடையாது. இவன் என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறது? அன்புமணி என்ன சொல்கிறான்? அதாவது வந்து இந்த 3000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தார்ல தலைவர் கலைஞர், 3000 ரூபாய் உதவித்தொகை அறிவிச்சிருக்காருல நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள், பொங்கல் பரிசு தொகையா. அதை வந்து இந்த பாடூஸ் பையன் கிண்டல் பண்ணுறான். அது அவன் அதை கிண்டல் பண்ணுறான். அதாவது ஒன்று சொல்லிட்டா, போன வருஷம் கொடுத்தீங்களான்னு கேட்குறான். ஒரு கவர்மெண்ட் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உனக்கு என்னடா இருக்குது அன்புமணி? உனக்கு என்ன இருக்குது? நீ நோம்பு கும்புற மாதிரி
உங்கள் அப்பா கலைஞர்கிட்ட ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கி கொடுத்துட்டாரு. உங்கள் அப்பா டாக்டர் ராமதாஸ் கலைஞர்கிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துட்டாரு. உனக்கு என்ன ஆகுது? நீ 1000 கோடி சம்பாதிச்சிட்ட, ஊழல் பண்ணி திருடி சம்பாதிச்சிட்ட. நீ உனக்கு அந்த 3000 பெருசாக தெரியாது. அதாவது இன்னொரு 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. 5 வருஷம் கவர்மெண்ட்டு, 1.5 வருஷம் கவர்மெண்ட் நடத்த முடியல. தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்று 1.5 வருஷம் கவர்மெண்ட் நடத்த முடியல. போன வருஷம் 1000 ரூபாய் பொங்கலுக்கு தரலேன்னு பேசுகிறாங்களே அவங்களுக்கு சொல்கிறேன். இவனுக்கு முக்கியமாக இவனுக்கு அன்புமணிக்கு சொல்கிறேன். இந்த கூட இந்த உலக பத்தினிகள்லாங்கிறாங்கல்ல, இந்த குஷ்பு, இந்த கஸ்தூரி, அவங்களுக்கும் சொல்கிறேன். 1.5 வருஷம் கவர்மெண்ட் நடத்த முடியல. கொரோனாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கும் போதே சும்மா குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் நம்ம ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கணும். கொரோனா ஒரு பக்கம், அடுத்து வெள்ளம், அடுத்து இவனுங்க 10 வருஷம் ஏடிஎம்க்கு ஆட்சி பண்ணி எவ்வளோ கொள்ளடிச்சானுங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 10 வருஷம் இவனுங்க ஆட்சி பண்ணி எவ்வளோ கொள்ளடிச்சானுங்கன்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட்டை நடத்தணும். போன வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கலன்றாங்களே, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது யாரும் பேசுறியே. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி போன அதே பொங்கல் மாதமும் 1000 ரூபாய் கொடுக்குதே. சரி, அடுத்த வருஷம் சேர்த்து கொடுத்துக்கலாம், ஒரு சிறப்பாக கொடுப்போம் மக்களுக்கு. இது கொடுத்து தான் திமுக ஓட்டு போடணுமா என்ன? அப்போ இத்தனை வருஷம் தளபதி செஞ்சிருக்கிற சாதனை அதுக்கெல்லாம் ஓட்டு இல்லையா? எனவே இந்த முறை 3000 அறிவிச்சார். கவர்மெண்ட்டுடைய நிலமெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 10 வருஷம் கொள்ளடிச்சிருக்கான் ஏடிஎம்கே. நம்ம 3 வருஷம் தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடிஞ்சிருக்குது. இதில் தலைவர் தளபதி கவர்மெண்ட் நடத்தி எத்தனையோ திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய், தமிழ் புதன் திட்டத்தில் 1000 ரூபாய், இப்படி பல சலுகைகள். இப்போ எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கலைன்னாங்க. அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது ஏடிஎம் கட்சியில் கொடுத்த லேப்டாப் எல்லாம் எப்படி அந்த ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் தூக்கிட்டு குப்பத்தொட்டில் போட்டாங்க, அந்த மாதிரி லேப்டாப். ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்குற லேப்டாப்பு நல்ல காஸ்ட்லி லேப்டாப்பு, ஹை டெக்னிக், ஹை மாடல் லேப்டாப். நல்லா இப்போ தான் நான் பார்த்தேன். நம்ம சொந்தக்காரன் பையன் வந்து இன்னைக்கு சாயங்காலம் காட்டினான் லேப்டாப், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3000 அறிவிச்சிருக்கு. இதை சந்தோஷமாக வாங்கிக்கணும். இதை குறை சொல்கிறான் இவன் அன்புமணி. என்ன சொல்கிறான்னா, அதாவது வந்து இந்த 3000 இப்போ கொடுத்துட்டா அது நேராக டாஸ்மாக் டோக்கன் கொடுங்களேன்றோம். இவன் என்ன சொல்கிறான் அன்புமணி, நீங்கள் டாஸ்மாக் டோக்கன் கொடுத்துருங்களே. அதை விட ஏண்டா நான் அன்புமணி கேட்குறேன், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக்கு மதுவுனே பேசுகிற? சார், நான் அன்புமணி ஒன்று கேட்டுறேன், நம்ம மை சென்னை 360 யூடியூப் சேனலில் கேட்குறேன். ஒன்று கேட்குறேன், நீ குடிக்கிறது இல்லையா? உலகமாக குடிகாரன் நீ. நான் எத்தனோ நாளாக சொல்கிறேன், உன் கூட வந்து யாரெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிட்ட உங்ககிட்ட நெருக்கமாக இருந்துட்டு இன்னைக்கு திமுக வந்துட்டாங்களோ அத்தனை பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க அவன் பெரிய குடிகாரங்க, ஏற்காடில் உட்காந்து குடிச்சுட்டு இருப்பாங்க. ஏற்காடு நான் உட்காந்து குடிக்கிறது நாங்களே பார்த்துருக்குறோம், பலர்கிட்ட வீடியோவே இருக்குது. அவன் வீட்டிலே பார் வச்சுருக்காங்க பனையூரில். அவனுடைய மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ரூம் இருக்கும், அது பார், அவனுடைய பார். அது வேலை இல்லைன்னா மத்தியத்திலே குடிப்பான். ஸோ நீயே ஒரு குடிகாரன். யார்? அன்புமணி. பகிரங்கமாக சொல்கிறேன், நீயே ஒரு குடிகாரன். நீ பூரண மதுவிலக்குன்னு பேசுகிற. உன் கட்சிக்காரன் பூரா உன் கூட இருக்கிறவனை சொல்கிறேன். அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி, ஃபேக் பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணியுடைய ஃபேக்கஸ் பாட்டாளி கட்சி, உன் கூட இருக்கிறவனே பூரா குடிகாரன். உன் கூட இருக்கிறவனே எல்லாமே குடிகாரன். நீ வந்து என்ன சொல்கிற, இந்த 3000 ரூபாய் உரிமை தொகை எவ்வளோ கிண்டல் பண்ணுறான் பாருங்க. எவ்வளோ கிண்டல் பண்ணுறான் பாரு. நேராக அதை வந்து நீங்கள் வந்து டாஸ்மாக் டோக்கன் கொடுக்க வேண்டி தானே. அது எங்கே போக போகுது? டாஸ்மாக் கட்டி தான் போக போகுதுன்னா, அப்போ இது இத்தனை நாட்களாக கொடுத்துட்ருக்கோம், தினம் வாங்கிட்டு இருக்காங்க. அது மக்கள் வரி பணம் தான், எங்கள் பணம் கிடையாது. எங்கள் பணம் கொடுக்கல. தலைவர் தளபதியினுடைய முதலமைச்சருடைய வீட்டிலேருந்து பணம் எடுத்து வந்து கொடுக்கல. திமுக அறக்கட்டையிலேருந்து பணம் கொடுக்கல. மக்கள் அரசாங்கத்திற்கு செலுத்துகிற வரிப்பணம், மக்கள் அரசாங்கத்திற்கு செலுத்துகிற வரிப்பணத்தை தான் உங்களுக்கு கொடுக்குது. அது இன்றைக்கி ஒரு 3000ன்றது ஒரு பெரிய தொகை. இன்றைக்கெல்லாம் நான் பார்த்தேன், நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோன்றாங்க, எங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு மளிகை சாமான் வாங்கிக்குவோன்றாங்க, எங்களுக்கு பல வகையில் அந்த பணம் எங்களுக்கு உதவும். கரும்பு கொடுத்துட்றாங்க, எல்லா பொங்கலுக்கு சமைக்க வேண்டிய எல்லா உணவுப் பொருட்களையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் நான் ஒரு 1000 ரூபாய் சொல்ல 2000 நாங்கள் மிச்சம் வச்சுக்குவோம். அப்படி மக்கள் சந்தோஷமாகறாங்க. இந்த பாடூஸ் பையன் அன்புமணி என்ன பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். இதை நீங்கள் வந்து டைரக்டாக டாஸ்மாக் டோக்கன் கொடுக்க வேண்டியது தானே நான் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான் அன்புமணி, இங்கே தான் நல்லா கவனிக்கணும். ஒரு 1 இயர் கூட அந்த 3000 வாங்கக்கூடாது, வாங்கினா மூஞ்சியில் முழிக்காதீங்கன்றான் இந்த லக்காடி பையன் அன்புமணி. ஃப்ராடு, எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்க. 3000 வாங்காதீங்கன்றான். உனக்கு என்னடா இருக்குது அன்புமணி கேட்குறான், உனக்கு என்ன இருக்குது? உங்கள் மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவங்க சொன்னாங்க, நாங்கள் 1000 ரூபாய் கேட்டோமா,
நாங்கள் 1000 ரூபாய் கேட்டுமா, நாங்கள் மாதம் மாதம் 1000 ரூபாய் கேட்டோம்னா உனக்கு என்னம்மா ஆகுது? உங்கள் வீட்டுக்காரன் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அன்புமணி பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். உலகம் முழுவதும் எனக்கு சொத்து இருக்குது. அந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் இருக்குது இல்லை, கேஸ் சிலிண்டருக்கு அந்த 1000 ரூபாய் பயன்படுத்துது. மாதம் மாதம் கேஸ் சிலிண்டர் வாங்கினா அந்த 1000 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மாதம் மாதம் அந்த 1000 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு எவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்றைக்கி அந்த 1000 ரூபாய் இருக்கும்போது கேஸ் சிலிண்டர் வாங்க கூட கஷ்டப்படுறவங்கப்பா. நமக்கு கேஸ் சிலிண்டருக்கு வந்துச்சுரப்பா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கொடுக்குறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை இந்த பொம்பளை அன்புமணியினுடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி, அந்த 1000 ரூபாய் நாங்கள் உங்களை கேட்டோமா அப்படின்னு அந்த பொம்பளை கேட்குது. 1000 ரூபாய் இது. இப்போ இவன் என்ன சொல்கிறான், 3000 வாங்காதீங்கண்ணா. உனக்கு என்னடா ஆகுதுப்பா, நீ கொள்ளையடிச்சு வச்சு உனக்கு 3000லாம் உனக்கு ஒரு பணமே கிடையாது. உங்கள் வீட்டில் ஏதோ வெளிநாட்டுலாம் இல்லைங்கதாமே. அந்த அந்த 1 மணி நேரம் அந்த நாய்க்கு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அந்த நாய்க்கு செலவு பண்ணுற துட்டு நீ ஒரு 3000 இருக்கும். 3000ல் 5000 இருக்கும். அதிலே 2000 அதிகம். 3000ன்றது ஏழைகளுக்கு பெரிய விஷயம். உனக்கு என்ன ஆகுது? ஏழைகளுக்கு 3000 எவ்வளோ பெரிய விஷயம். 500 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க அன்புமணி. 500 ரூபாய் கஷ்டப்படுறவங்களாம். உங்கள் அப்பா 10 ரூபாய்க்கு ஊசி போட்டார். உங்கள் அப்பா திண்டிவனத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சு 10 ரூபாய்க்கு ஊசி போட்டிருக்காரு. அந்த காலத்திலேயே சைக்கிள் மெடிசன் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். அப்படி தான் கட்சியை வளர்த்தார். அந்த கட்சியை நீ திருடிட்ட. அது தேர்தல் கமிஷன் ஆப்பேஸ்டான்னு வச்சுக்கோ. மாமலம் ஜனமும் முடக்கையாச்சு. கட்சிக்கும் அரசியல் கட்சி அந்தஸ்து கிடையாது. இப்போ நீ ஒரு புறம்போக்கு, உன் கட்சியும் ஒரு புறம்போக்கு. ஸோ அந்த 3000 வாங்குறதை அவன் கிண்டல் பண்ணுறான். 3000 வாங்குறது கிண்டல் பண்ணி அந்த 3000 வந்து நீங்கள் வாங்குறவங்க என் மூஞ்சில் வந்து முழிக்காதீங்கன்றான். யார்? அன்புமணி. இப்போ அன்புமணி கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்கல்ல, அன்புமணி கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க அரசியல் அங்கீகாரம் இல்லாத மாம்பழம் சின்னம் முடுக்கப்பட்ட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போல் ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிற அன்புமணி உன்னோடு இருக்கிறாங்கல்ல, அதில் உன்னோடு ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லுவார்ல. அந்த பெண்கள் உன்னோடு இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் என்ன மிட்டா மிராசா உன்ன மாதிரி பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி லட்சம் கோடி உலகம் முழுவதும் சொத்து வச்சுட்டு இருக்காங்களா? அன்னைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, விவசாய கூலி தொழிலாளி இருக்கிறாங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் எங்கன்னா மாசமான போய் வேலை செய்யணும், அவங்க பையன் எங்கன்னா வேலை செய்யணும். அவங்களுக்கு ஒரு 3000 எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே அந்த 3000 வாங்க மாட்டீங்களா? சொல்லுங்க, யாரும் அந்த 3000 வாங்க மாட்டீங்க? எல்லாரும் லைனில் நின்று வாங்குவாங்க. வாங்கிட்டாங்க பாதி பேர். இவன் சொல்கிறான் அன்புமணி என்னன்னு கேட்டால் யாரும் போய் அந்த பணத்தை வாங்காதீங்க. உனக்கு என்னடா ஆகுது? இப்போ என்னன்னா அதை கிண்டல் பண்ணுறான். அதே மாதிரி தான் இந்த குஷ்பு, நான் லஞ்சம் கொடுக்குறீங்களா பா? டேய் தம்பி சைதை சாதி, நீ குஷ்பு பற்றி பேசுறது கரெக்டா? அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, நீ குஷ்பு பற்றி பேசுறது கரெக்டு. நான் வழி முடிஞ்சு முன்மொழிகிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அந்த 3000 பற்றி உனக்கு என்ன தெரியும்? லஞ்சம் தெரியானா? அப்போ நீங்கள் பீகாரில் கிட்டத்தட்ட 90 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்து ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுத்தீங்களே, அதுக்கு பேர் என்னம்மா? குஷ்பு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுத்து பீகாரில் திருட்டுத்தனமாக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கீங்களே, 10,000 கொடுத்தீங்களா? அதுக்கு பேர் என்ன? நீங்களாம் என்ன கடை வாங்கியிருந்தீங்களா உங்கள்கிட்ட பிஜேபி? இதை குஷ்பு இந்த பொம்பளை சொல்லுது. லஞ்சம் கொடுத்தீங்களா? அது இந்தி இசை சவுந்தரராஜன், அதுக்கு பேச சொல்லி தரணும் பட்டத்தளிச்சே, அதுவும் அதே சொல்லுது. கஸ்தூரி பெரிய பத்தினியவோ. ஆமாம், அவள் பிஜேபியில் இருக்கா. கஸ்தூரி யாரு? கஸ்தூரி அவ்வளோ பத்தினி. அவ போன வருஷம் என்ன கொடுத்தீங்க? இப்போ 3000 கொடுக்குறீங்களே, அவ பேசுகிறான். ஸோ ஒரு அரசாங்கம் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றது அந்த சீட்டில் உட்காரவங்கள தான் தெரியும். அதுவும் நேர்மையாக ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்கார் தலைவர் தளபதி. நேர்மையாக ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்கார். அவன் கொடுக்கலையான்றான், இங்கே கொடுக்குறோம். அத்தை இவங்க கிண்டல் பண்ணுறோம். இந்த அன்புமணி, இந்த கஸ்தூரி, இந்த இந்தி இசை, இந்த குஷ்பு, அந்த ஆடு அண்ணாமலை, இவனுங்களாம் இதை கிண்டல் பண்ணுறாங்க. மக்கள் இதை முடிவெடுக்கணும். நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ 3000 கொடுத்தாச்சு இல்லை, அடுத்த பொங்கலுக்கு இந்த 3000 குறைக்க முடியாது. அடுத்து முதலமைச்சர் 2027 யார் முதலமைச்சர்? தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். 26 தேர்தலில் 2வது முறை முதலமைச்சராக போகிறாரு. 2027 பொங்கல் வருது. அந்த பொங்கலுக்கு உதவித்தொகை கொடுக்கணும். அப்போ 3000 குறைச்சல் இல்லாமல் கொடுக்கணும். அப்போ 3000 கொடுக்க இல்லாமல் 2000 1000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்போ தேர்தலுக்காக நீ 3000 கொடுத்துட்டு இப்போ 2000 கொடுக்குறியா, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அப்பயும் 3000 தான் கொடுத்தாலும் அப்பயும் தலைவர் தளபதி 3000 தான் கொடுப்பார்.
அன்றைக்கி அரசாங்கம் நல்லா ரன் ஆச்சுன்னா 4000 கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம். எனவே இப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகிற தலைவர் தளபதி அவர்களை பார்த்து இந்த அன்புமணி குறை சொல்கிறது உனக்கு என்னடா தகுதி இருக்குது? நீ வன்னியர்கள் யாரும் வாங்காதன்றதுக்கு நீ என்ன வன்னியர்களுக்கு நீ என்ன ஒட்டுமொத்த தலைவனா? நீ ஒரு புரோக்கர் பையன். அன்புமணி நீ ஒரு புரோக்கர் பையன். வன்னியர் அறக்கட்டளையே கொள்ளடிச்சவன். வன்னியர் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறவன். ஒரு டீ வாங்கி கொடுப்பியா உன் பனையூர் பங்களாக்கு வந்தா? நீ 5 வருஷம் அமைச்சரா, இந்த சுகாதாரத்துறை அமைச்சரா, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வன்னியர் சமுதாயத்தில், அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு எத்தனை பேருக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுத்துருப்ப சொல்லு பார்க்கலாம். எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துருப்ப? அந்த 22 தியாகிகளுக்கு வீடு கட்டி தரேன், நிலம் வாங்கி தரேன், பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்தினேன். ஆனால் என்றைக்கும் வன்னியர்கள் மறக்கக்கூடாத ஒரு கட்சி திமுக, மறக்கக்கூடாத தலைவர் டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின். எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வன்னியர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் வன்னியர்கள் தமிழகம் முழுவதும் நடத்திய பொழுது 22 பேர் எம்ஜிஆர் ஆட்சியிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் தியாகிகளாக அறிவித்தவர் கலைஞர். கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் 89 வன்னியர்களுடைய கோரிக்கையான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியலில் சேர்த்தார். அந்த 22 பேருக்கு மாதம் உதவித்தொகை, அவங்களுக்கு நிதி, அவங்கள தியாகிகளாக அறிவிச்சார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான அப்பாய் வன்னியர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு விழுப்புரம் பக்கத்தில் 22 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறார். கோவிந்தசாமி அவர்களுக்கு செலவு வைத்திருக்கிறார் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். எனவே வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எந்த சமுதாயத்திற்கும் இவ்வளவு நன்மை செய்தில்லை, வன்னியர்களுக்கு அவ்வளோ செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த பொறுக்கி பையன், லக்காடி பையன், பாடுஸ் பையன், ஜாடு மாடு, பாடுகா பையன், இந்த புறம்போக்கு திருட்டு பையன், இந்த பொட்டிமணி பெத்த அப்படியே அடித்தவன், பெத்த அம்மாவே அடித்தவன், அப்பனால செருப்படி வாங்கின அன்புமணி, அவன் என்ன சொல்கிறான்? திமுக வந்து வன்னியர்களுக்கு எதிரான கட்சி, முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் வந்து வன்னியர்களுக்கு எதிரானவர்னு பேசுகிறான்னா இப்போ இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ என்ன சொல்கிறான்? இவன் போய் அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டானா? அவங்க நேற்று பேசுகிறான் அன்புமணி என்னன்னா, அதிமுக போய் நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டோம், காலையிலேருந்து திமுகவுக்கு ஜுரம் வந்துச்சு. பூ போடா, அந்தாள் எடப்பாடியே ஒரு இத்து போனவன், நீ அதோட இத்து போனவன். இத்து போனவனுங்க ஒன்றா சேர்றதுல எங்களுக்கு ஏன்டா ஜுரம் வருது? ஜுரம் வந்துச்சா? நீ பிளக்கா பையன், புறம்போக்கு பையன், பொறுக்கி பையன், தெருவில் கோலி ஆடுற பையன், பப்பரம் ஓடுற பையன், லக்காடி பையன், பாடுஸ் பையன், அன்புமணி, நீ யார் கூட போய் கூட்டணி சேர்ந்தா எங்களுக்கு என்னடா ஆகுது? பயங்க தான். வன்னியர்கள் ஓட்டே போட போகிறது இல்லையே, உனக்கிட்ட கட்சியே இல்லையே, உங்கள்கிட்ட கட்சியே இல்லையே. உங்கள்கிட்ட நிர்வாகிகள் இருக்கலாம், ஆனால் கீழே இருக்கிற பாமக தொண்டை அவங்க அப்பா கிட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும். ஓட்டே ஸ்பிளிட் ஆயிடுச்சு. எல்லா வன்னியர் இந்த முறை திமுக தான் ஓட்டு போட போகிறாங்க. இதில் இவன் போய் ஏடிஎம் கூட சேர்ந்தானா உடனே திமுக காலிலேருந்து டே உன்னை ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணலடா அன்புமணி. திமுகவில் உன்னை ஒரு நான் ஒருத்தன் தாண்டா பேசிட்டு இருக்கேன், நீ போய் சொல்கிற. பாவம் அப்பாவி பெண்கள்கிட்ட போயிட்டு அந்த ரேஷன் கடையில் போய் 1000 ரூபாய் வாங்கினேன் மூஞ்சில முழிக்காதுன்னு. இப்போ எங்கள் வீட்டாண்ட அமிச்சிய ஒரு 5 பேர் என்ன சொல்கிறது, அன்புமணி எங்கள் வீட்டாண்ட செருப்பு துடப்பட்ட கொடுத்து அமிச்சுப்பார். வெளியே வந்து பாவம் பொம்பளை கச்சிட்டு போயிட்டாங்க, நீ கொடுத்தா 500,000க்கு. அந்த 5 பேர் 3000 வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க. எல்லா பெண்களும் வாங்குவாங்க. அன்புமணி பின்னால் செல்லுகிற தாய்மார்கள், அந்த சகோதரிகள் வாங்குவாங்க. வாங்கினா ஆகணும். நான் 3000 முற்றோளுக்கு நான் எல்லாம் அன்புமணி மாதிரி கொள்ளடிச்சு பணம் வச்சுட்டு இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளக்காத்தனமான அரசியல் பண்ணுறான் அன்புமணி. உன் போய் ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ட்டானா, அடுத்தவனுக்கு ஜெயிச்சிருவானுங்களாம், திமுக கதை முடிஞ்சு போச்சான், திமுக ஆட்சிக்கு வராதான், அவ்வளோதானா, ஊழல் பண்ணுறோமா, கொள்ளை அடிக்கிறோமா. நீ யாரு? நீ என்ன சத்திய அரிச்சந்தனடா? அப்பா டே அப்பா அன்புமணியே, நீ என்ன சத்திய அரிச்சந்தனா? உலகமாக திருடா யாரான கேட்டால் நீ தான் அன்புமணி. நீ ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தான் ஏடிஎம்கே பாமக ஒன்றா சேர்ந்தீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தான் ஏடிஎம்கே பாமக ஒன்றா சேர்ந்து நின்றீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வரல. நீ 5 தொகுதி மட்டும் ஜெயிச்ச. அந்த எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்துட்டு ஏமாற்றி அப்பாய் வன்னியர் மக்கள் ஓட்டு அந்த வாங்கிக்கணும். இன்றைக்கி அந்த எடப்பாடி கூட போய் நீ சேர்ந்துட்டா நாங்கள் பயந்துருவோமா? நீ எவன் கூட போய் சேர்ந்தா கூட நாங்கள் பயப்பட மாட்டேன். நீ ஒரு செல்லாக்காசு அன்புமணி. நீயே ஜெயிக்க மாட்டேன். நீ எத்தனை சீட்டுன்னா வாங்க, நீயே ஜெயிக்க மாட்டேன். உன்னை எதிர்த்து திமுக வேலை செய்யறதுக்கு முன்னால் நான் பெத்த புள்ள ஒரு தருதலை, அவன் ஒரு தற்குறி, அவன் அரசியல் அறவேக்காடு, அவன் என் முதுகுலே குத்திட்டான். அதனால் அன்புமணி ஓட்டு போடாதீங்கன்னு தெருவுக்கு வரப்போகிறது யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா உண்மையான பாமகவின் தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ். அதுதான் உண்மையான பாமக. அவரே வந்து தெருவா அவனுக்கு ஓட்டு போடாதீங்க, அவன் திருட்டு பையன் போகிறாரு. அப்புறமா நாங்கள் என்ன உன்னை பார்த்து பயப்படுறது?
போடா போய் உன் வீட்டு பிரச்சனையை முதல்ல முடுறா. உன்னை போய் சேர்ந்துட்டானா ஏடிஎம்கே கூட இவங்களுக்கு அப்படியே பயம் வந்துருச்சான். நீ ஒரு பைத்தியக்காரன்டா, அடே அன்புமணி, நீ ஒரு பைத்தியக்காரன், போய் வேலையப்பா. 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்கும். தலைவர் தளபதி 2வது முறை முதலமைச்சர். வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். திமுக அமைச்சரவை, திமுக அமைச்சரவை தனிப்பெருமையோடு திமுக ஆட்சி அமைக்கும். நீ வாயில குல்பேஸ் வச்சுக்கடா மயிர் அன்புமணி, ஊழல்மணி, பொட்டிமணி, வாயில குல்பேஸ் வச்சுக்கோ. திமுக அப்படியே பயந்து போச்சா, ஜுரம். உன்னை ஒரு ஆளாவே நினைக்கலடா. நான் இன்னொன்று சொல்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பதிவில் என்னன்னு கேட்டால், நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட இவன் அன்புமணிக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பதில் சொன்னார். இல்லைன்னா மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் பதில் சொல்றார். தயவு செஞ்சு நான் தலைவர் தளபதி காலில் உளுந்து கேட்டுக்கிறேன், இவன் அன்புமணியெல்லாம் ஒரு ஆளாக்காதீங்க. அவனுக்கெல்லாம் ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர். என்ன சொல்றது, அவர் பெரிய கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னால் அவர் திமுகவில் எவ்வளோ பெரிய அவர் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தினா எவ்வளோ பெரிய லீடர் டிஎம்கே, அவருடைய மகன் அவர். அதே மாதிரி அண்ணன் சிவசங்கர், அவங்க அப்பா சிவசுப்ரமணி எவ்வளோ பெரிய பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருந்த ஒரு மாவட்ட செயலர், பெரிய லீடர், ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு போய் அன்புமணி பதில் சொல்கிறீங்களே. இனிமேல் அன்புமணி பதில் சொல்லணும் தலைமை கழகத்தின் சார்பில் தலைவர் தளபதிக்கு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். குடியாத்த குமரன், அடுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அடுத்து சேலம் சுஜாதா, சைதை சாதிக், இந்த 4 பேர் எங்களுக்கு அந்த இலாக்கா ஒதுக்கிடுங்க. தலைமை கழகத்தின் சார்பில் அன்புமணிக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க. நாங்கள் செருப்பத்துன்னு அடிக்கிறோம். இவனா ஒரு ஆளே கிடையாது. அவன் தன்னை, உன்னை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களா? உன்னை பற்றி யாரும் பேசுறதே இல்லைடா அன்புமணி, உன்னை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. அதனால் 3000 உதவித்தொகையை போய் வாங்காதீங்க வன்னிகள், வானாயா மூஞ்சில முழிக்காதீங்கன்னா. உன் மூஞ்சில முழிஞ்சா, டே அன்புமணியே, உன் மூஞ்சில முழிஞ்சா குடிக்கிறதுக்கு கூழ் கூட கிடைக்காது. குடிக்கிறதுக்கு 3000 வாங்கக்கூடாதான். அடி செருப்பாள நாயை, 3000 வாங்கக்கூடாதான். எல்லாரும் வாங்கிக்கோங்க. தளபதி தான் 2026 திரும்பி முதலமைச்சராக வரப்போறாரு. திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. சிறப்பான முறையில் தளபதி ஆட்சி பண்ணியிருக்காரு. இன்னும் சிறப்பாக ஆட்சி பண்ண போறாரு. அதனால இந்த பொறுக்கி பையன், பிறகா பையன், லக்காடி பையன், ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பையன், அந்த தற்குறி, அந்த திருட்டு பையன், அன்புமணிக்கிறான்லாம் அன்புமணி, அவங்க கூட யாரும் போவாதீங்க. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.